உங்ககிட்ட ஒரு பெண் வந்துச்சுல்ல, மந்திரம் சொன்னதுனால மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். அந்த கதைய நம்ம உறவு சொல்லுங்க. ஆமா. அது பாயசத்துல அதிகமா சர்க்கரைய கொட்டிட்டாலும் இனிப்பு அதிகமாகி ருசிக்காது. அளவோட இருக்கும். அதனால தான் அமிர்தமானாலும் அளவா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. நாக்குல கட்டுப்பாடு வரணும். நீ நல்லது சொல்றது பலிக்கிறா மாரி. கெட்டது சொன்னாலும் பலிச்சிரும். அதனால ரொம்ப இந்த நிதானம் வரணும். நிதானம் வந்த பிறகுதான் அகத்தியர் லோபமுத்ரா. ஐயா பத்தியும் சொல்றோம், அம்மா பத்தியும் சொல்றோம். உங்களுக்கு மைந்தனே கிடையாது. கண்டிப்பா உண்டு. எல்லாத்தையும் சித்தர்கள் உடைச்சு கொடுத்துறல. இப்ப தங்கம் இப்படி பண்ணினா தங்கம் வரும், நவபாஷாணத்தை இப்படி கூட்டினா அது பழனி முருகன் மாதிரி செய்யலான்னு அவங்க வெளிப்படுத்துறது என்ன ஆயிருக்கும். நூற்றுக்கணக்கான பழனி முருகன் உருவாயிருப்பார். உங்ககிட்ட ஒரு பெண் வந்துச்சுல்ல, மந்திரம் சொன்னதுனால மனநிலை பாதிக்கப்பட்ட பெண். அந்த கதைய நம்ம உறவு சொல்லுங்க சார். ஆமா. அது இப்ப நிறைய பேர் இப்ப நேற்று கூட ஒருத்தவங்க தொலைபேசியில பேசினாங்க. பேசும்போது சொல்றாங்க, நான் மிகுந்த ஒரு முருக பக்தை. வருடா வருடம் தைப்பூசத்துக்கு நடந்து போறேன். நிறைய முருகனுக்கு பூஜை பண்றதுக்கு நான் அழுக்கிறதே இல்ல. அவ்வளவு பூஜை பண்றேன். என் மனசு அறிஞ்ச வரைக்கும் நான் எந்த பாவத்தையும் பண்ணல. நியாயமா வாழுறேன். இறைய இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு கேட்கறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம எல்லாருமே சொல்றோம். இறைவனை கெட்டியா பிடிச்சுக்கோ. நிறைய மந்திரங்களை படி. இப்ப கூட நம்ம ஆரம்பிக்கும்போது சொன்னோம். மந்திரம் சொல்றதுனால இந்த வருடம் வரக்கூடிய தீமைகளை சமாளிக்கலாம். எதுவுமே அதிகமாகக்கூடாது. பாயசத்துல அதிகமா சர்க்கரையை கொட்டிட்டாலும் இனிப்பு அதிகமாகி ருசிக்காது. உப்பு அதிகமா போட்டாலும் உப்பே இல்லைனாலும் ருசிக்காது. அளவோட இருக்கணும். அதனால்தான் அமிர்தமானாலும் அளவா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அளவு கடந்து போயிட்டு அமிர்தமும் விஷம்னு சொல்றோம் இல்லையா? எதுக்காக? அளவோட நிக்கணும். அமிர்தத்தையும் அளவு கடந்து எடுத்தா விஷம். இதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு நான் அதுக்குள்ள போறேன். என்னுடைய குருநாதர் காலத்துல ஒருத்தர் வேலை வாய்ப்புக்காக அவர்கிட்ட போய் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது தவிர ஒரு வாலண்டியரா அந்த மடத்துல வேலை செய்வார். இந்த குருநாதருக்கு அவர் உதவி பண்ணக்கூடிய ஒரு திருவிழா காலங்கள்ல வருவார். திருவிழா காலங்கள்ல அவருக்கு உதவி பண்ணுவார். அந்த திருவிழா காலம் முடிஞ்ச 4 நாள் 3 நாள் அவருக்கு அந்த மடத்துல உதவி பண்ணிட்டு அவர் ஊருக்கு போயிடுவார். ஒரு வருடம் வரும்போது அவருடைய முகம் வாடி இருக்கு. குருநாதர் கேட்பாருன்னு இவர் எதிர்பார்க்கிறார். குருநாதர் ஒண்ணுமே கேட்கல. போய் வேலையை பாருன்ட்டார். என்னடா இது, குரு நம்மள ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சோமேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வேலையை பாரு, இந்த வேலை மாறி மாறி வேலை கொடுத்துட்டு இருக்காரு. திடீர்னு என்ன சொல்றாருன்னா, அப்ப அந்த காலத்துல தொலைபேசியை எடுத்து தான் பேசணும். அந்த தொலைபேசி டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போகும். அவங்க நம்ம முதல்ல இந்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும். அவங்க கனெக்ட் பண்ணிட்டு நமக்கு கூடுவாங்க. இங்க எடுத்த உடனே அந்த நபர் வெயிட்டிங்ல இருக்காங்க. இன்டர்காம் மாதிரி. அப்படிதான் ஆரம்ப கால தொலைபேசி இருந்தது. அப்படி இருக்கும்போது தொலைபேசி அடிக்காத போதே ஒரு தொலைபேசி அடிக்குது, எடுங்கிறார். இவர் என்ன தொலைபேசி அடிக்கவே இல்லையே, இவர் எடுன்னு சொல்றாரு. இல்லைங்க அடிக்கல, நான் சொல்றேன் எல்லாம் போய் எடுன்னார். எடுத்தா அதுல அவர் மனைவி, உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு, நாளைக்கே சேரணும்னு சொல்றாங்க. அந்த போனை வச்சுட்டு குருநாதர்கிட்ட வரத்துக்குள்ளேயே அவர் சொல்றாரு, உனக்கு வேலை கிடைச்சி போச்சா, இன்னும் ஊர்ல வேலை போட்டிருக்காங்களா. அப்போ அவங்க தான் அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தவங்க. அப்படி சொல்லும்போது இவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, அவரு கண் கலங்கறத பார்த்து, இந்த 4 நாள் உங்களுக்கு இருந்து சேவை பண்ணணும்னா இனிமே வர முடியுமான்னு தெரியல, அரசு வேலை அதிகமா விடுப்பு எடுக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு கேட்கும்போது, மனிதன் எப்பவுமே அப்படிதான். ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு கேட்பான், இன்னொன்னு கிடைச்சா இன்னொன்னு கேட்டுட்டு இருப்பான். இப்போ முதல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லைன்னா இப்போ வேலை வருமானம் கிடைச்சா இந்த சேவை பண்ண முடியலேன்னு கேட்டது. அவர் என்ன சொன்னாரு, இல்ல இல்ல, நீ உன்னை நான் என்ன தேவையோ பயன்படுத்திப்பேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அவர் அப்படின்னு கேட்குறேன். நான் தாண்டா நீ வந்த உடனே சொன்னேன், இந்த இறைவனை நம்பினதுக்கு எனக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு. என்னப்பா உன்னை நம்பினது பிரயோஜனம் இல்லைன்றான். உன்னை திட்டத்தோட இல்லை, உன்னை அறிமுகம் பண்ணதே நான் தான், இவரை புடின்னு. இப்போ நானும் அதுல குற்றவாளி மாரி ஆகுறேன். அதனால தான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதை வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அதோட சேர்த்து நிறுத்தியிருந்தா பரவாயில்ல. குரு என்ன சொல்லிட்டாரு, தினமும் ஒரு ஆலயத்தை குறிப்பிட்ட நேரத்துல வலம் வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இவர் போனாரு, அலுவலகத்துக்கு போனாரு. அந்த அதிகாரிகிட்ட ஜாயின் பண்ணும்போது அவர் கேட்டாரு, தம்பி உன் டேட்டாலாம் பார்த்தேன், ப்ரொஃபைல் பார்த்தேன். 4 பசங்க வந்திருந்தாலும் உன் குடும்ப சூழல், உன் டேட்டாலாம் பார்த்த உடனே ஏதோ உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் தான் உன்னை வேலைக்கு வச்சிருக்கேன். அப்ப அந்த காலம் நான் சொல்ற மாதிரி இப்போ இன்டர்வியூ ஹனுமன் தாசன் நாடி கதையில ஆமா அப்படின்னு. அவர் உடனே இல்லைங்க, என் குருநாதர் தான் வேலை வாங்கி கொடுத்தாரு. ஓ, குருநாதர்னா அவ்வளவு பெரிய ஆளா, என்ன நான் கொடுத்தவன் நான் இருக்கேன் அப்படின்னா குருநாதரை இவர் விளக்கெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாரு, மத்தியானம் 11 to 12 மட்டும் விளக்கணும், பலம் வரணும்னு கேட்டார். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உச்சி பிள்ளையார் கோயில்ல. ஆமா. அந்த மாதிரி ஒரு புண்ணியத்தை அதிகமா செய்தாலும் அது
ஆபத்தை ஏற்படுத்தும்னு அப்போ சொல்லியிருந்தோம். அப்புறம் அந்த புண்ணியத்தை கழியறதுக்கு ஒரு துப்பாக்கி தொழிற்சாலையில் வேலைக்கு போய் ம். அந்த புண்ணியம் கழிஞ்ச பிறகு அவர் மீள முடிஞ்சது. ம். அந்த மாதிரி கதையை சொல்லிருங்க சாமி. இல்ல நம்ம உறவுகள் நீ கெடுத்து விட்டேன்னு நம்மள சொல்லிருவாங்க. இல்ல. அந்த மாதிரி ஒரு ஆலயத்தை குறிப்பிட்ட நேரத்துல அவர் வலம் வர சொன்னதுனால புண்ணியம் அதிகமாயிடுச்சு. ம். இந்த புண்ணியம் அதிகமான என்னன்னா பிறப்பு அதிகமாகும். ம். இந்த புண்ணியத்தை கழிக்க பிறப்பு, அதை என்கேஷ் பண்றதுக்காக அந்த புண்ணியத்தை அனுபவிக்க ஒரு ராஜ பதவி, ராஜபோகம். இந்த ராஜபோகம் நம்ம தவறு செய்யாம இருக்கணும். தவறு செய்தா மீண்டும் பிறப்பு. இப்படி சிக்கல்கள் உருவாகக்கூடாதுங்கிறதுக்கு தான் சித்தர்கள் அளவிட்டு நிறைய மறைச்சிட்டாங்க. இப்போ மருந்துகள்ல கூட எல்லா மருந்தும் எல்லாருக்கும் அவங்க சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? எல்லா விஷயத்தையும் சித்தர்கள் சரி நல்லவங்க கையில போனா நல்லதா இருக்கும். கெட்டவங்க கையில போட்டா தப்பா போயிடும் தான் நிறைய மறைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படித்தான் இந்த விஷயங்கள் உருவாக்கப்பட்டது. இந்த பெண் இவங்க அந்த பெண்ணோட தாயார்கிட்ட கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்து உடம்பு திடீர்னு மனநிலை பாதிச்ச மாதிரி இருக்கா, ரொம்ப சங்கடமா இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பெண்ணோட தாயார் உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா? ஃபோன் பண்ணி நேரா வராங்க. வந்தா அந்த பெண்ணு வந்து அதிகமா இறை நாமங்களை அதிகமா சொல்லி பூஜை பூஜை பூஜைன்னு இருந்து அந்த பூஜையிலே முழுகிட்டா. ம். இப்ப என்ன சொல்றான்னா, நான் போய் நீ போய் இந்த தேகம் போய் தந்தை போய் தாய் போய் வாழ்க்கை போயின்னு சொல்லி வெறுத்து போயிட்டா. சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணலன்னா என்ன ஆகுறது? இப்ப நாங்க அவளுக்கு நல்லதை பழக்க போய் அதுவே அதிகமா போச்சு. இப்ப அதுல இருந்து மீண்டு வர மாட்டேங்கிறா. எப்ப பாரு மந்திரம் சொல்லிட்டே இருக்கா. இந்த தேகமே போய் சாப்பிட்டு இதை ஏன் வளர்க்கணுங்கிற ஊனை வளர்த்து நான் என்ன பண்ண போறேங்கிற சாப்பிட மாட்டேங்கிறா. ம். மனநிலை பாதிச்ச மாதிரி ஆயிட்டா. எதுக்குமே அவர் கட்டுப்படல அப்படின்னு சொல்லும்போது இது பொதுவா சைக்காட்ரிஸ்ட் தானே கூட்டு போவாங்க. உங்ககிட்ட கூட்டு வந்துட்டாங்களா? அவங்க சைக்காட்ரிஸ்ட போய் இப்ப அழிக்கலன்னு இங்க வராங்க. ஓ! ஓ! வலிக்கலன்னு வரும்போது இங்க ஏதாவது இதுக்கு வழி இருக்கா, ஏதாவது ஆலயங்கள் இருக்கா, ஏதாவது பூஜை இருக்கா, இது மூலியமா அந்த பொண்ணுக்கு மாற்று வழி கிடைக்குமான்னு கேட்கும்போது அவரு அந்த பொண்ணுக்கும் சில தீர்வுகளை சொல்லி அந்த பொண்ணு அதுல இருந்து மீண்டு வந்து அந்த பொண்ணு இன்னைக்கு கல்லூரியில போய் படிக்கிறா. சின்ன சின்ன பொண்ணு. அந்த பொண்ணை கூட்டு வரும்போது அவ 10வது படிச்சுட்டு இருந்த பொண்ணு, படிக்க மாட்டேன்னு சொன்ன பொண்ணு, இந்த நீலாம்பரி படையப்பா. படையப்பால உள்ள ம். உட்கார்ந்த மாதிரி ரூம் விட்டு வெளியே வர மாட்டேன்ட்டா. ம். உள்ள ஒரு ரூம்லயே அடைஞ்சிருந்த ஒரு பொண்ணு வெளியே வந்து அவருடைய கல்வியை அவ பூர்த்தி பண்ணி கல்லூரியிலையும் படிக்கிறா. அப்போ ஒரு காரண காரியங்கள் ஆனா என்னன்னா நம்மள்ட்ட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏன் நடந்ததுன்னு கேட்பாங்க. இந்த ஏன் நடந்ததுன்றது சில நேரங்கள்ல அவங்க சொல்றது கிடையாது. சில நன்மை தீமைகள் கணக்குக்காக சொல்றது. ஏன்னா நம்மகிட்ட விரோதம் வளரும். ஒரு உதாரணமா என் சகோதரன் எனக்கு ஒரு பாதகத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எவ்வளோ புள்ளியோ அது இன்னும் பெருக்கி எனக்கு அவனுக்கும் இன்னும் விரோதத்தையும் சங்கடமும் நடக்குங்கிறனால சில நேரத்துல அவங்க யார் செய்தாங்க அல்லது எதனால் ஏற்பட்டதுன்னு சொல்றதே கிடையாது. இல்லை நிறைய பேருக்கு என்னன்னா ஏன் நடந்தது ஏன் நடந்ததும்பாங்க. நமக்கு தேவை தேர்வு, நமக்கு தேவை அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு. அதை தான் கேட்கணும். அவங்களா சொன்னால் இதனால நடந்திருக்கு. அது யாருக்கு சொல்லுவாங்கன்னா அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவம் உள்ளவங்க, கடந்து போகக்கூடியவங்க, மன்னிக்கக்கூடியவங்க. முதல்ல மன்னிக்க தெரியணும். எனக்கு துரோகமே ஒருத்தன் பண்ணியிருக்கான்னா கூட மன்னிக்க தெரியணும். அவனை முட்டான பாரு, அவன் பாரு எனக்கு அது பண்ணிட்டான், அவன் இதை விட கெட்டு போகணும்னு நினைக்கிற நினைப்பு தான் அதை கை காட்ட மாட்டாங்க. சோடி படிக்கும்போது கூட எனக்கு 2 வருஷம் ப்ரொபேஷனரி பீரியட் கூட வாயை கட்டி வச்சிருந்தார். ஏன்னா நாக்கில் கட்டுப்பாடு வரணும். நீ நல்லது சொல்றது பலிக்கிற மாதிரி கெட்டது சொன்னாலும் பளிச்சு. பலிச்சிரும். ம். அதனால ரொம்ப அந்த நிதானம் வரணும். நிதானம் வந்த பிறகுதான் அந்த ஆற்றலை பயன்படுத்த முடியும். அதனால எதுவுமே நம்ம நன்மை சார்ந்து நகர்த்தக்கூடியதா அவங்க சொல்லுவாங்க. மாத்திக்கிட்டோம்னா அது நம்மளுடைய அறியாமை அல்லது சரியா செய்யல. அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அதை சரியா பயன்படுத்தலைன்னா அது நம்மளுடைய அறியாமை. நிச்சயமா சாமி, நிச்சயமா. அகத்தியர், லோபமுத்ரா. ம். ஐயா பத்தியும் சொல்றோம், அம்மா பத்தியும் சொல்றோம். இவங்களுக்கு மைந்தனே கிடையாது சாமி. கண்டிப்பா உண்டு. முதல்ல லோபாமுத்ரா பற்றிய ஒரு சின்ன தகவலை சொல்லிட்டு அப்புறம் அகத்தியர்ட்ட போறேன். அப்புறம் ஒரு அற்புதமான ஆலயத்தை பத்தியும் அதுல ஒரு தகவல் வரும் கேட்டீங்கன்னா. இஷ்ட காமேஸ்வரி. இஷ்டம்னா நம்ம வேண்டுதல். இஷ்ட காமேஸ்வரினா வேண்டுதே வேண்டிய நிமிடமே கொடுக்கக்கூடியவள். எப்படி நான் நரசிம்மரா சொன்னேனோ இந்த நொடியில் தருபவள்ன்ற மாதிரி ஸ்ரீசைலம் போனோம்னா நம்ம எல்லாருமே மத்தியார்ஜுனேஸ்வரரும் இந்த அம்பாலையும் பிரம்மாம்பிகையும் பார்த்துட்டு வந்துடுறோம். அடிவாரத்துல வனப்பகுதியில அம்பாள் இருக்கா காட்டுக்குள்ள. அவ பேர் இஷ்ட காமேஸ்வரி. வனத்துறை அனுமதியோட போய் பார்க்கலாம். பல யுகங்களுக்கு முன்னாடி அகத்தியருக்கு காட்சி கொடுத்த இடத்துல இன்னைக்கும் அங்க இருக்கா. அந்த இடத்துல தான் அவர் போகும்போது பூத பிரேத பைசாச வேதாளங்களை ஒரு மரத்துல தொங்கறத பார்த்துட்டு அவங்கள கதி மோட்சம் அடையலன்னு தெரிஞ்சு தன் கமண்டத்துல நீர் எடுத்து தெளிச்சு அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குமான்னு ட்ரை பண்றாரு. அவங்களுக்கு கிடைக்கலன்னு இறைவன்கிட்ட போய் அம்பாள்கிட்ட கேட்கிறார். ஏம்மா நான் இவ்வளவு நன்மை செய்தும் இந்த தவ வலிமையால் அவங்கள விடுவிக்க முடியலன்னா பிதர் சாந்தி அவங்களுடைய வம்ச வழி கர்மங்கள் செய்தாதான் அவங்களுக்கு அதுக்கு விடுதலை கிடைக்கும்பா.
நீ அவங்களுக்கு உதவி பண்ணலாம், இந்த ஆத்மாவை பரிபாலனம் பண்ணலாம், கஷ்டப்படாம பார்த்துக்கலாமே தவிர அவங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு தெய்வத்தால மட்டும்தான் அந்த மோட்சத்தை கொடுக்க முடியும். மோட்சத்தை கொடுக்கணும்னா அந்த கர்ம பரிபாலனம் நடந்திருக்கணும். அப்போ அப்போ சொல்லும்போது நாரதர் இவரை சொல்றார், உன்னுடைய மூதாதையரும் அவங்க தொங்குறாங்க. அகத்தியருக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னுடைய மூதாதையர்? ஆமா, உன்னுடைய மூதாதையர்கள் அவர்களுடைய நிறைவேறாத ஆசையால் அவர்கள் அங்கே அந்த மரத்துல தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வேதாளமா தொங்குறாங்க. வேதாளம்னா என்ன? நல்ல காரியங்களை செய்து ஆனால் நிறைவேறாத ஆசை இருந்தால் அவங்க வேதாளமா இருப்பாங்க. வேதாளங்கள்ல பூத கணங்கள், தேவ கணங்கள், இந்த மாதிரி பல வகை இருக்கு. உள்ள போனா அதுல வகைப்பாடுகள் இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணாரு, அம்பாள்கிட்ட கேட்கிறாரு, அவங்களுக்கு ஒரு மோட்சத்தை கொடுத்தாயேன்னு கேட்கும்போது, நீ ஒரு திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லிதான் தன் கழுத்துல இருந்த மாலையை எடுத்து அவ ஆற்றில வீச, அந்த ஆற்றில் உருவான குழந்தையை அகத்தியர் கையில் கொடுக்க, அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் விதர்ப்ப தேசம்ங்கிற ராஜாவுக்கு கொடுத்து அவர் வளர்த்தெடுத்து திருமணம் பண்ணிட்டார். இதுதான் லோபாமுத்திரை. இந்த லோபாமுத்திரை அகத்தியரும் தெற்கு நோக்கி வரும்போது இந்த புதுச்சேரி வேதபுரியில வந்து அவங்க கர்ம பரிமாணத்துக்காக அங்க ஒரு சிரார்த்த கர்மாவை செய்கிறாங்க. செய்ததன் பலனால் அவங்க மூதாதையர் கரை ஏறணும், ஏற முடியல. உடனே ஈஸ்வரன் வந்து பிரம்மாவை கேட்கிறார், அகத்தியன் செய்ததுல ஏதாவது குறை இருக்கான்னு. அப்படிலாம் குறை இருக்கிற மாதிரி தெரியல. ஆனாலும் லோபாமுத்திரை விட்ட ஒரு உத்திரணி நீரில் திருப்தி இல்லாததுனால அது நடக்கலைன்னு. அவர்கிட்ட என்னம்மா அவனுக்கு திருப்தி இல்லைன்னு கேட்க, என்ன ஒரு குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்றீங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா உங்களுடைய இந்த கர்ம பரிபாலனத்திலே எனக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு இறைவன்ட்டே வாதிடுறான். எப்பவுமே அவ எப்போன்னா சிவவாக்கியர் மாரி நாத்திகம் பேசி இறைவன்ட்டே சண்டை போட்ட மாதிரி, இங்க இறைவன்ட்ட இருக்கிற பிரச்சனைகளையும் அவ சண்டை போட்டு கேட்போம். இந்த தப்பு இருக்குன்னா தப்பு இருக்குன்னு கேட்போம். நக்கீரன் மாதிரி அது மாதிரி கேட்டா என்ன கேட்கிறா, என்ன குழந்தை பெற்றுக்கோன்னு சொல்றீங்களே, அதற்கான ஒரு தன்மையோட இருந்தா எனக்கு குழந்தை கொடுங்க, இல்லைன்னா வேண்டாம், என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அவர் என்னுடைய மூதாதையர்கள் நன்மைகள் செய்தவர்களே இந்த மாதிரி வேதாளமா தொங்கினாங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒரே மரத்துல தொங்க விட்டேன். தீமை செஞ்சவங்க அந்த ஒரு மரத்துல தூங்குறாங்க, நன்மை செஞ்சவங்க அதே ஒரே மரத்துல தொங்குறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கையை நீ கொடுக்கும்போது நான் ஏன் ஒரு பிள்ளையை பெற்று அவனும் அதுல போய் மாட்டிக்கணும்? அதனால எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நான் விரும்பும் வகையில கொடுத்தா கூட, இல்லைன்னா வேண்டான்னு சொல்லி வரம் கேட்டு வாங்கினான். இந்த வரத்துல என்ன கேட்கிறான்னா, அந்த குழந்தைக்கு அறிவு, ஆற்றல், திறன், செயல், தோற்றம் எல்லாத்திலையுமே இறைவனோட ஒரு பங்கு மேல இருக்கணும், மும்மூர்த்திகளை விட ஒரு பங்கு மேல இருக்கணும் அப்படின்னு கேட்டு ஒரு குழந்தைய வரம் கேட்கிற. அந்த குழந்தைக்கு பாவம், புண்ணியம், கர்மம், பிறப்பு, இறப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறா. முதலும் கடைசியா இறைவன் கொடுத்த ஒரே பிறப்பால் இறப்பில்லாத குழந்தை அந்த குழந்தை தான். அந்த குழந்தைக்கு பேர் திருதஷ்யூன்னு பேர். இந்த குழந்தை பொதிகையில அவங்களுக்கு கரு உண்டாகி புதுவையில பிறந்த குழந்தை, பனிச்சேரியில பிறந்த குழந்தை. அந்த இத்மாலகன் பின்னாடி காரண பெயர் அந்த குழந்தைக்கு. அந்த திருதஷ்யூன்னு சொல்லக்கூடிய திருடாயு, அந்த குழந்தை பிறப்பால் கர்மம் சூழாத இருந்ததுனால அவரை பார்த்தாலே எல்லாருக்கும் முக்தி மோட்சமும் கிடைக்க ஆரம்பிச்சது. பின்னாடி முருகன் அதையும் நிவர்த்தி பண்ண ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணி அவரை வந்து அவரிடம் போய் உன் தாய் தந்தையால் உனக்கு பெருமைன்னு சொல்ல அந்த குழந்தை முகம் வாடி போச்சு. என் தாய் தந்தையை உயர்த்தி என்னை குறைச்சி சொல்லுங்க, என்னை உயர்த்தி என் தாய் தந்தையை குறைச்சி சொல்லாதீங்கன்னு சொல்லி கேட்க, நீ போய் உங்க அப்பா அம்மாவே கேளுன்னு சொல்ல அவர் என்ன சொன்னாரு, உங்களை வசதியா நினைக்காதவங்க கண்ணில் நான் படக்கூடாது. அவர் கண்ணில் பட்டதுனால தான் அவர் அப்படி குறை சொல்றாரு. அதனால உங்களை உயர்வா நினைக்கிறவங்க கண்ணில் தான் நான் படணும், இல்லைன்னா யார் கண்ணிலையும் நான் படக்கூடாது அப்படின்னு அவர் வாயாலே வரம் கேட்க வச்சு அவரை பத்தி நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா யாரெல்லாம் அகத்தியரையும் லோபாமுத்ராவையும் மனப்பூர்வமா உளப்பூர்வமா நீங்க தம்பதி சமேதரா குழந்தையோட சேர்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு வேண்டினா கண்டிப்பா அவருடைய அனுகிரகம் கிடைக்கும். நிச்சயமா. இத்மாலக ரிஷின்னு பேரு. ஏன் இத்மாலகர் அப்படின்னா, திரிதஷ்யூங்கிறது அவருக்கு வச்ச நாமகரணம். அழைப்பு பெயராய் வந்த பெயர் இத்மாலகர். குறையை நிவர்த்தி பண்ணக்கூடியவர்னு அர்த்தம். நாம இப்போ ஒரு ஆலயத்துக்கு ஒரு பசும்பால் கொடுக்குறோம் அபிஷேகத்திற்கு, அதில் ஒரு தோஷம் இருக்குன்னா கூட இறைவா இத்மாலகா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் சொல்லி அந்த பாலை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் போது அந்த பாலில் இருக்கும் தோஷம் விலகிடும். பால் மட்டும் இல்லை, எந்த பொருளை இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணும் போதும் கொடுக்கும் போதும் அதை உருவாக்கின, வாங்கின, கை காண்ட ஏதாவது ஒரு தோஷம் அல்லது குற்றம், பாவம் அதுல சம்மந்தப்பட்டிருக்குன்னா அதை அவர் நிவர்த்தி பண்ணிடுவார். இத்மாலகா அப்படின்னு சொன்னா போதும். ஆமா, ஓம் இத்மாலகா போற்றி அப்படின்னாலே போரும். நிச்சயம் அந்த இத்மாலகருடைய அனுகிரகம் கிடைக்கும். இந்த பொருள்ல இருக்கிற குறை நிவர்த்தி ஆயிடும். நிச்சயமா சாமி. இந்த இத்மாலகா ஏதாவது கோயிலாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கா, இத்மாலகா கோயில் இருக்கா? இத்மாலகருக்கு ஆலயம்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா அவர் உருவத்தை தான் மறைச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா அம்மாவை வணங்கினாதான் அவரை தெரியும்னு. தமிழ்நாட்டுல அண்டமீன்னு ஒரு ஊர் இருக்கு.
அந்த ஊர்ல இருக்கிற நந்தியில அவர் உறைஞ்சிருக்கிறதா ஐதீகம். இந்த நந்தி இத்மாலகரோட வடிவம் அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த நந்தியை வணங்கினா அகத்தியரோட குழந்தைய வணங்கினதா ஒரு கணக்கு உண்டு. எந்த ஆலயங்களில் உதாரணமா வந்து இலவாசனூர் கோட்டைன்னு ஒரு உளுந்தூர்பேட்டை கிட்ட ஒரு கோயில் இருக்கு. அது இந்த வந்து மூலவர் அர்த்தநாரீஸ்வரர். சுவாமியை பார்க்காம நந்தி வீதியை பார்த்த மாதிரி இருக்கும், வாசலை பார்த்த மாதிரி இருக்கும். அந்த நந்தி அந்த மாதிரி ஆலயங்களை உள்நோக்கி பார்க்காம வெளிநோக்கி பார்க்கக்கூடிய நந்தி அப்படி இருந்தா அது இத்மாலகரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். அங்க அந்த நந்தியில அவர் இருக்காருன்னு அர்த்தம். அந்த நந்தியை வழிபட்டாலே நம்ம மோட்சம் அடையும். மோட்சம் அடைய முடியும். அதுல வந்து அவரை வணங்கினாலே அது இத்மாலகரை வணங்கினதாக ஐதீகம். அந்த மாதிரி ஒரு இடம் பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அது இங்க ஆச்சரியமா எங்க இல்லத்துல அவரு அதே நந்தி சொரூபமா அமர்ந்திருக்கார். அந்த நந்தி சொரூபமா அங்கேயும் வணங்கலாம். இந்த மாதிரி சில சூட்சுமங்கள் உண்டு. ஏன்னா எல்லாத்தையும் சித்தர்கள் வந்து உடைச்சு கொடுத்துறல. இப்ப தங்கம் இப்படி பண்ணினா தங்கம் வரும், நவபாஷாணத்தை இப்படி கூட்டினா அது பழனி முருகன் மாதிரி செய்யலான்னு அவங்க வெளிப்படுத்துறதா என்ன ஆயிருக்கும். நூற்றுக்கணக்கான பழனி முருகன் உருவாயிருப்பார். ஒரு பழனி முருகன் நம்ம அதை போற்றி வழிபடுறோம். நூற்றுக்கணக்கில் அதுக்கு மாற்றா செய்ய முடியும்னா அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அருமை சார். இதே மாதிரி அவசர கால பரிகாரம் நம்ம பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தோம், நிறைய சொல்லுவோம் மக்களுக்கு. ஆனால் அவசர காலத்தை மட்டும் தான் செய்யணும், தொடர்ச்சியா செய்யக்கூடாது. அதுல ஒரு 3 நாள் பரிகாரம் கண்டிப்பா உண்டுங்க. இப்போ அவசர கால பரிகாரங்கள்னு சொன்ன